இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இப்பதான் சொன்னாங்க எல்லாரும் காமெடி எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. இப்போ மதகஜ ராஜா கூட நல்லா ஓடுது, ஒரு ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டாங்க வெளியில. அந்த சேஞ்சஸை குடும்பத்தின் இந்த வருஷத்தினுடைய பிகினிங்ல ஜனவரி 24ல உண்டு பண்ணும், கட்டாயம் உண்டு பண்ணும்னு நம்புறேன். இந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுனா என்னால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சுது. நிச்சயமாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி. நக்கலைட்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஆரம்பித்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முழு நீள திரைப்படத்தை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருட பயணம் இப்போ ஒரு திரைப்படங்கிற ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த திரைப்படம் சாத்தியமானதுக்கு பல பேர் காரணம். ஏன்னா இந்த பேர் ஒரு டிசீவிங்கான பேர், ஏமாத்தும். ஆனால் ஒரு ஹிப்ஹாப் பாட்டை கோரியோகிராஃப் பண்ண மாதிரி தான் இந்த படத்தை ஆக்சுவலாக எடுத்துருக்குறோம். இந்த ஸ்கிரிப்டை லேஸில் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை நம்பி நாங்கள் முதல்ல சொல்லும்போதே ஒரு கதாநாயகனுக்கான வழக்கமான தமிழ் சினிமா சொல்கிற லட்சணங்களில் இருந்து எல்லாம் வேறுபட்டு ஒரு சராசரியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தன், அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்துக்காக, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காக எல்லா துன்ப துயரங்களையும் தான் எடுத்து அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தாமல் இரவும் பகலும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிறதா இந்த கதை சொல்ல வருது. 100 பேர்த்த தூக்கி ஏரில் பறக்க விடுற மாதிரியாகவோ அந்த மாதிரியான வீர பராக்கிரமங்கள்லாம் இருக்காது. அப்போது இந்த ஒரு ஹீரோவை யார் நம்புவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த படத்தை மணிகண்டன் சார் அவர் இந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நானும் ராஜேஷும் நம்பினோம். இந்த ஹீரோ நம்பி வந்தார். இந்த கதையை அவர் நம்பினார். இந்த கதை கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த கதையின் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கையை அவர் மேலும் வலுப்படுத்தினார். ஸோ நான் மணிகண்டன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் இந்த படம் இட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஒரு அறுசுவை விருந்து சாப்பிட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த படம் பார்த்தா கிடைக்கும். எங்கள் நக்லைட்ஸ் குழுவுக்கு இன்ப நாள் இது, இனிய நாள் இது. இன்றைக்கி இந்த ஃபார்மில் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. திட்டமிடுதல் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்ததான்னா தெரில. ஒரு மாதிரி நாங்கள் இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்ப கால வெர்ஷனுக்கு ஏடியாக நான் போய் வாய்ப்பு கேட்டுட்டேன் பிரசன்னா கிட்ட, அருண் மூலமாக. ரொம்ப ஜாலியாக அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. இந்த படம் வந்து ஒரு நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஒரு ஜானர், ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோடு இருக்கிறது. அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு. சில ஊருக்கு மட்டும் ஒரு உள்ளே போகிற பாதை வெளியே போகிற பாதை இருக்கும், ஒரே பாதை தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும். சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம். அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம். பவர் இருக்குது. சினிமா இஸ் அ வெரி, உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தேன். அது வந்து சினிமா ஹப்பு. அது சினிமா சினிமா தான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க. இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீமு அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீமு. எஸ்பெஷலி த ப்ரொடியூசர், வெரி கைண்ட் ப்ரொடியூசர். என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர்.
ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் ரெண்டு வீட்டு மாப்பிள்ளை ஒன்று தொண மாப்பிள்ளை, இன்னொன்று மெயின் மாப்பிள்ளை. நான் இன்னைக்கு வந்து இப்போ தொண மாப்பிள்ளை வேஷம் போட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ ஆரியா ஒரே நாளில் 2 ப்ரெஸ் மீட்டு ஒரே நேரம், அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்க போகிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இப்போதான் சொன்னாங்க எல்லாரும் காமெடியை எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. இப்போ மதகஜ ராஜா கூட நல்லா ஓடுது, ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டாங்க வெளியில. அந்த சேஞ்சஸை குடும்பத்தின் இந்த வருஷத்தினுடைய பிகினிங்கில் ஜனவரி 24 உண்டு பண்ணும், கட்டாயம் உண்டு பண்ணும்னு நம்புகிறேன். இதை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆக வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். படம் வந்து இந்த கேரக்டர் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஐ திங்க் ஐம் வெரி லக்கி, வெரி ஃபார்ச்சுனேட். எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு. நான் அந்த கேரக்டர் எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு, டைரக்டர் சார், ராஜேஷ் சார், பிரசன்னா சார், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பர்சனாக அவரோட வளர்ச்சி வந்து பயங்கரம். நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி நான், பிரசன்னா, சுஜித், வினோத் அண்ணா எல்லாம் ஒரே ரூமில், பிரசன்னா வீட்டில் ஒரே இடத்துல அப்படி படுத்துட்டு சுற்றிட்டு இருந்தவங்க. அங்கிருந்து அவரு இங்கே வந்தது எங்களோட ஜேர்னியை ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ஒருவேளை வினோத் அண்ணா மாதிரி ஒருத்தர் இல்லாட்டி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கிறேன். அது வந்து அவர் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்கில் இருந்து ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்பை, ஒரு குடும்பத்தினோட லைஃப்பை இப்படி சொல்கிறதன் மூலமாக ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா? ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான். நம்மளே இப்போ சார் அடிக்கடி முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நான் வந்து முதல்ல எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை, ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்மை எழுதணும் அப்படின்னு நினச்சோம். சரி, என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையிலிருந்து தங்கத்தை திருடிட்டு வர்றது, கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா, கவுபாய் ஃபில்ம் எழுதலாமா, ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சலிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான், அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்காக இல்லாமல் ஒரு சராசரியாக 25,000 ரூபா 30,000 ரூபா வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆகிடும். அடுத்த இந்த 15 நாள் என்ன பண்ணுறதுன்ற உட்காந்து திண்ணையில் உட்காந்துருக்கிற ஒரு மனநிலைமையை ரொம்ப தத்ரூபமாக எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது. பட் அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமாக ரொம்ப எப்படின்னா, படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்றைக்கி செட்டில் போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்டில் இருந்த சமயத்தில் இந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுனா என்னால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப பதட்டத்தோடு அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சுது. நிச்சயமாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.